டெண்டர் ஊடுறதுல இனிமே நான் புது டெக்னிக் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். அவர் தான் இப்போ அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட கோயில்களில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நாங்கள் மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமாக டெண்டரில் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாரு. அது என்ன மாற்றம்னு சொல்லலாம். அது போக அங்கே வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் அவங்கள கான்ட்ராக்டில் அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் விற்பனைக்கான வேறு மாதிரி வழி, அதாவது பில் எல்லாத்துக்குமே கடவுள் இப்போ கோயில் சார்ந்து விற்கப்படுற பிரசாதமாக இருக்கட்டும், இல்லை எந்த பொருளாக இருக்கட்டும், அங்கே கடைகள் போடுறாங்கன்னா அங்கெல்லாம் வித் பில்லு, அறநிலைத்துறைக்கு உட்பட்டு எந்த கடைகள்லாம் செயல்படுத்தோ அவங்களாம் வித் பில் தான். பில் இல்லாமல் இனிமேல் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகிறதா இப்போ வந்து ரிஃபர்மேஷன்ஸை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக அந்த டெண்டரில் என்ன மேட்ரு அப்படின்னா, முன்னாடிலாம் டெண்டரு இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே அவங்களோட டெண்டர் அமௌண்ட்டை கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. நான் வந்து இதை 1 கோடி ரூபாவில் செய்கிறேன், இல்லை ஒரு 50 லட்ச ரூபாயில் செய்கிறேன், இல்லை ஒரு 70 லட்ச ரூபாயில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் லோவஸ்ட் கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் வழங்கப்படும். இதுதான் முறையாக இருந்துச்சு. இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லோவஸ்ட் பிட்டிங் அந்த 50 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறேன்னு சொல்கிறாருல, இவர் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறேன்னு இந்த நிறுவனம் ஒத்துக்கிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இந்த டெண்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. 50 லட்ச ரூபாய்க்கு இவர் விடுறாரு, இதை விட கீழே யாருன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெண்டர் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அதை வந்து மறுபரிசீலனை பண்ணுவாங்க இந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நிறுவனங்களெல்லாம். இப்போ 50 லட்சத்துக்கு கீழே வேறு நிறுவனம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய்ட்டு அந்த டெண்டரு. அந்த மாதிரி ஒரு புது பாலிசி. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ரமேஷ் அவர்கள். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்பா அந்த டெண்டருங்கிறது இந்த அமௌண்ட்டு எவ்வளோ கரெக்டாக போடுறாங்க அப்படின்றது தான். அப்படின்னா அதையே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் எப்படி அவருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். யார் லோவஸ்ட் பிட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் மறுபடியும் அவங்க இன்னும் லோவஸ்ட்டாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ கோயிலுக்கும் மலிவான விலையில் நம்ம பொருட்கள் வாங்கலாம், ஆனால் நல்ல தரமான பொருட்கள் கொடுக்கணும், இதில் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுத்துருக்காரு ரமேஷ். நிச்சயமா நிச்சயமா அதை வெளிப்படையாகவே இருக்கும். யார் லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவாக அவர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டரில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு L1 வந்து 1 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் வந்து கோட் பண்ணியிருக்காரு. இப்போ L2 இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திடீர்னு 80 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லும்போது L1 வந்து திரும்ப வந்து அவர் கோட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் அவர் கோட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். நீங்கள் திடீர்னு மாற்றிட்டு நான் ஆல்ரெடி 1 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், இப்போ நான் 70 லட்ச ரூபாய்க்கு அதை பண்ணித்தரேன் அப்படின்னு அவர் வந்தார்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படுறோம். ஆனால் குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. கால இடைவெளி இருக்கும் அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்க சொல்கிறேன். அது எல்லாமே ஆன்லைனில் எதற்கான கால இடைவெளிகள் இருக்கும், எவ்வளவு நாட்கள் இருக்குன்றதை நம்ம அந்த எல்லாமே டெண்டர் வந்து கால் ஃபார் பண்ணும்போது டீட்டெயிலாக நம்ம அதில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து சமீபத்தில் ஒரு கட்டுமான பணி போயிட்டுருக்கு. அதை வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இங்கே போயிருக்கார். போனப்போ ஷூ காலோட உள்ளே போயிருக்கார். கோயிலில் அந்த வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்க இடத்த போயிட்டு ஆய்வு பண்ணியிருக்கார். இது வந்து சர்ச்சையாக பார்க்கப்பட்டது. என்னப்பா கோயில் வளாகத்துக்குள்ளே காலனியோட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அவங்க வந்து செருப்பு போட்டு தான் போயிருக்காங்க. அது பார்க்கும்போதே தெரியுது. கூட இருக்கவங்களும் செருப்பு போட்டிருக்காங்க. யாருமே பெருசாக வந்து செருப்பை கழட்டி வச்சுட்டு போகல. மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கு அப்படின்றதுனால அப்படி இருக்கலாம். அதை தான் வந்து கேள்வியாக கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கோயிலுக்கான மாண்பையே அவமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு ரமேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு, அங்கே டொனேட் பண்ணுறவரே வந்து நீங்கள் ஷூ போட்டு வாங்க, ஏன்னா நானே செருப்புலாம் போட்டு தான் வரேன், வேலை நடந்துகிட்டு இருக்குது, அங்கங்கே டிப்ரீஸ்லாம் இருக்கும், அதாவது வேலை பார்க்கும்போது இருக்கிற ஆணி இல்லை மரக்கட்டை அந்த மாதிரி கல் முள்ளுன்னு கிடக்கும், அதெல்லாம் நீங்கள் மிதிச்சிடக்கூடாது, செருப்பு போட்டே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் நான் செருப்பு போட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ரமேஷ் அவர்கள். இதை வச்சு தேவையில்லாமல் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. சர்ச்சை இல்லைனா தான் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரத்தினுடைய பணி வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நாளாக அது முடிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த ரோடு வந்து பிளாக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கோபுரத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அது ஃபுல் டெமாலிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து கல்லும் முள்ளுமா இருக்குது, நிறைய ஆணிகள் இரும்புகள் அங்கே எல்லாமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அந்த கோபுரத்தை கட்டக்கூடிய தொழிலாளர்களே காலணிகள் அணிந்து கொண்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கோபுரத்தை தன்னுடைய சொந்த பணத்தில் எடுத்து பண்ணக்கூடிய டோனரு அங்கே நான் போகும்போது, சார் நீங்கள் ஷூவை கழட்டினேன், நீங்கள் ஷூ போட்டுகிட்டே வாங்க, ஏன்னா நிறைய வந்து இந்த கல் இருக்குது, ஆணிகள்லாம் இருக்குது, இது வந்து நம்ம வந்து அப்படி போனால் சரிப்பட்டு வராது, நானே வந்து டோனரு நானே ஷூ போட்டுட்டு தான் போகிறேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் யோசிக்க வேணாம், நீங்கள் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம பணிகள் ஆரம்பிச்சிட்டோம்னாலே வேற வழி கிடையாது. ஏன்னா பணிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டு ஷூ போட்டுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம் வாங்கன்னு சொன்னார். அதன் அடிப்படையில் நம்ம போனோம். அதாவது பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும்.
கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்குறாங்களா, அவங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஒரு சேஃப்டி மெஷர்ஸுக்கு பண்ணுறதும் இதுவும் ஒன்றா? அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் எப்படி வேலை செய்வாங்க? அவங்களும் செருப்பு போடாமல் வேலை செய்யணுமா? அப்போ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் தான் அங்கே ஃபாலோ பண்ணிருக்குமே தவிர்த்து இதனால வந்து உடனடியாக வந்து நாங்கள் கோவிலை இழிவுபடுத்திட்டோம் அப்படிலாம் வந்து இவங்க அதை வைத்து அரசியல் செய்தே பழக்கப்பட்டவர்கள். இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துட்டு அரசியல் செய்கிறவங்களுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கும்? அப்போ பகுத்தறிவு இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அதுக்கடுத்ததா பழனியில் நிலத்தை வந்து முறைகேடாக விற்க பார்த்தாங்க அப்படின்ற வழக்கில் உங்கள் மீதும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அறநிலையத்துறை அமைச்சரான நீங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து ரமேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள், ஸோ ஒரு 4 பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம், இன்னும் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். தொடர்ந்து தான் இந்த கேள்வி கேட்கப்படுது, உங்கள் மேலேயும் பழி சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கோடி ரூபா இருந்ததுன்னா நான் ஏன் இப்படிலாம் இருக்கிறேன், நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன், 2 கோடி ரூபாலாம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன்ட்ட கூட கிடையாது, அது போக சென்னையில் இருக்கிற நான் பழனியில் வந்து 2 கோடி ரூபாய்க்கு நிலம் எதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி லாஜிக்காலாம் நிறையா பேசியிருந்தார். ஸோ தன்னுடைய பொருளாதார நிலை குறித்து பேசி, என்கிட்ட காசே இல்லைடா, அவ்வளோ பெரிய படியெலாம் என் மேலே போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ரமேஷ் அவர்கிட்ட. இல்லை, அதுதான் சொல்கிறேன்னு, என்னுடைய மீது குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பொய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அது முதல்ல குற்றச்சாட்டே கிடையாது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு கருத்தியல் ரீதியான குற்றச்சாட்டை வச்சா நம்ம அதற்கான பதில் அது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு அதிமுகவுடைய ஐடி விங்கில் இருந்து இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் அந்த நிலத்தை வாங்கிட்டாரு, ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வந்து 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி வாங்கிட்டாரு. முதல்ல என் குடும்பத்தில் இருக்க என்கிட்ட 2 கோடி ரூபாய் பணமே கிடையாது. அதுதான் உண்மை. இன்னொன்று, அப்படியே 2 கோடி ரூபா இருந்தாலும் நாங்கள் வாழ்றதே வாடகை வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் சென்னையில் வீடு வாங்காம ஏன் பழனியில் போய் வாங்க போகிறோம்?